வணக்கம் ஜூனியர்ஸ். இந்தியன் பீனல் கோடை பொறுத்த வரையில் மிகவும் குறைந்த தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செக்ஷன் 510. அது சொல்லப்பட்ட தலைப்பு மிஸ்காண்டக்ட் இன் பப்ளிக் பை எ ட்ரங்கன் பர்சன். அதாவது யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன் போதை மனநிலையில் 2 இடங்கள்ல அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பப்ளிக் பிளேஸாக இருக்கணும், அல்லது எந்த இடத்திலாம் நுழைந்தால் அது அத்துமீறல் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடங்கள்ல அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். இந்த 2 இடங்கள்லையும் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அவர் அந்த அங்கே ஒரு தொல்லை கொடுக்கும் விதமாக நடந்து கொண்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படிலாம் பனிஷ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதாவது பனிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் என்னன்னா 24 மணி நேரம் வரை, அதாவது அதுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், 1 மணி நேரம் கூட கொடுக்கலாம், 24 மணி நேரம் வரை தண்டிக்கலாம், அல்லது 10 ரூபாய் வரை ஃபைன் போடலாம், அல்லது போத் 2 கொடுக்கலாம். இதுதான் இந்த செக்ஷனில் உள்ள வேர்சன் அண்ட் பனிஷ்மெண்ட்டு. இது மிகவும் லோயஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய செக்ஷன் ஐபிசியில். சரி, இதே ஈக்குவலாக பிஎன்எஸ்ல என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா 355. இதுலேயும் இங்கே சொல்லப்பட்ட அதே சேம் வெர்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பனிஷ்மெண்ட் ஆஸ்பெக்டில் மட்டும் சில மாறுதல்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபீஸ்க்கு பதிலாக என்னன்னா 1000 ரூபாய் 1000 ரூபாய்ஸ் மாற்றிருக்காங்க. அதே போல் ஃபைன் ஆர் போத்துன்னு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ், சமுதாய பணிகளில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், அது மாதிரி செய்ய சொல்லி தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி சர்வீஸை சேர்த்துருக்காங்க. சரி, இப்போ இதுதான் லோயஸ்ட் பனிஷ்மெண்ட்டா பிஎன்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸில் நம்ம பனிஷ்மெண்ட்டை நிறையா ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது 200 ரூபாயெல்லாம் ஃபைன் போட்டிருக்காங்க, ஒரு 2-3 செக்ஷனில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி. சரி மேப்பா, இதை போய் நம்ம எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த சிஆர்பிசிக்கு ஈக்குவலாக அந்த பிஎன்எஸ்எஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஎன்எஸ்எஸ் பக்கத்தில் இருக்க அந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா 3வது காலம் பனிஷ்மெண்ட் சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் ஜஸ்ட் வரிசையாக ஒரு இதை ரீட் பண்ணாலே 200 பனிஷ்மெண்ட் 2-3 செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதனால பிஎன்எஸ்ஐ பொறுத்த வரையில் இது லோயஸ்ட் பனிஷ்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது. ஒன்லி ஐபிசிஎம் அது சம்மந்தமாக மட்டும்தான் லோயஸ்ட் பனிஷ்மெண்ட் உள்ள செக்ஷனாக சொல்ல முடியும். சரிங்களா? தேங்க்யூ.